Hi guys and friends, welcome to the Soru Yallam. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். டுடே நம்ம பார்க்க போறது என்ன ரெசிபி அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. சோ தெரியாதவங்களுக்கு இது என்ன அப்படின்றத சொல்லிடலாம். இது பேர் தான் லாப்ஸ்டர். இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. பட் ஏதோ எங்களுக்கு கிடைச்சிச்சு லக்கிலி. சோ இது எப்படி க்ளீன் பண்ணி நம்ம குக் பண்ண போறோம்ன்றத ஃபர்தர் வீடியோல நம்ம பார்க்கலாம். லாப்ஸ்டர் வந்து பார்க்கறதுக்கு வந்து எறா மாதிரியும் ப்ளஸ் நண்டு மாதிரியும் இருக்கும். ஸோ அது க்ளீன் பண்ணுறதுன்றது பெரிய வேலைலாம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டப்படணும் அவ்வளோதான். ஏன்னா இதனோட ஷெல்ஸ் ஆகட்டும் தலையாகட்டும் அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லாப்ஸ்டரோடைய தலைப்பகுதியை எடுத்துட்டோம்னா அந்த ஷெல்லில் இருக்கிற ஃப்ளஷ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ தலையை ஃபஸ்ட்டு எடுத்ததும் லாப்ஸ்டரோடைய குடல் பகுதியை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதும் நான் வந்து அந்த லாப்ஸ்டரோடைய ஓடு மேலே கொஞ்சம் கத்தியை வச்சு தட்டி வச்சுருக்கேன். ஸோ தட்டி வச்சதுனால எனக்கு அந்த எறா எப்படி உரிக்கிறோமோ அது மாதிரி உரிக்க வந்தது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. ஸோ இது போல் உங்களுக்கு உரிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இது போல் உரிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கத்தியை வச்சு தட்டி தட்டி உரிச்சிக்கலாம். அதோ இது போல் நான் உரிக்கிற மாதிரி கத்தியை வச்சு தட்டி தட்டி நம்ம உரிச்சோன்னா ஈஸியாகவே உரிக்க வந்துடும். இதோட ஃப்ளஷ் பார்த்திங்கன்னா டிப்பிக்கலி அப்படியே வந்து ப்ரான் மாதிரியே தான் இருக்கும். ப்ரான் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், அவ்வளோதான். இந்த லாப்ஸ்டர் வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். அதனோட வேஸ்டேஜ் கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். இப்போ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 or 6 டைம்ஸ்க்கு மேலே நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாய் கைஸ், இப்போ நான் கிச்சனுக்கு வந்தாச்சு. இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் அப்படின்ற பேரில் வந்து செத்த லாப்ஸ்டர் சூப்பராக சாப்பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ அந்த செத்த லாப்ஸ்டர் என்ன பண்ணுவோம், குட்டியாக கட் பண்ணி அது கூட மஞ்சத்தூள் உப்பு போட்டு மேரினேட் மாதிரி, மேரினேட்னா ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு 5 minutes மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு பூண்டு ஒரு 15 பூண்டு போல் குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் வெங்காயம் தக்காளி அதையும் குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அது கூட வந்து 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றுக்குங்க. நீங்கள் இது கூடவே 2 ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ அதையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். காஞ்சி வந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு வந்து போட்டுக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் மட்டும் எண்ணெயில் இறங்கினா போதும், பூண்டு வந்து வறுப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கூட வந்து வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்து அது கூட நல்லா வதக்குன்னு வதக்கிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 2 o'clock ஆகிடுச்சு, ரொம்ப பசிக்குது, எல்லோரும் மூஞ்சும் பார்க்க முடியல, எனக்கும் பசிக்குது. ஸோ நம்ம பாரம்பரிய முறைப்படி சமைக்கணும் அப்படின்றதுனால வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் இல்லையா, அதுக்கு வந்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா மஞ்சத்தூள் வந்து இன்க்ரீடியன்ஸில் எடுத்து வைக்கல, அது கூட சைடில் கொடுத்தாங்க, அதனால் நான் மஞ்சத்தூள் அப்படியே டக்குன்னு சேர்த்துட்டோம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வந்து குழஞ்சி வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம அழகாக லாப்ஸ்டர் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லாப்ஸ்டர் வந்து பூ போல் அப்படியே 1 2 3 அப்படின்ற நம்ம பாட்டு பாடிக்கிட்டே எடுத்து வச்சுட்டோன்னா லாப்ஸ்டர் வந்து அழகாக வதங்கிடும். அதை வந்து ஒரு 2 பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு அப்படின்ற மாதிரி டக்குன்னு பெரட்டுனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே சாட்டே ஆகட்டும். அதுக்கப்புறம் அது கூட மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ லாப்ஸ்டர் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அதுக்கான மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி பவுடர் வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். அண்ட் அது கூட வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன். இதை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அதை வந்து முட்டை பொரியல் மாதிரி எப்படியும் ஆகிட்ருக்கும் ஆல்மோஸ்ட்டு, ஏன்னா அது போட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ முட்டை பொரியல் மாதிரி ஆகிடுது. ஆல்ரெடி நம்ம தக்காளி வதங்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ மைண்டில் நல்லா வச்சுக்கிட்டு இப்போ லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு பெப்பரும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அது நல்லா வெந்து வர அளவுக்கு சாட்டே பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ லாப்ஸ்டரை அப்படியே வச்சிடலாம். இப்போ லாப்ஸ்டர் வந்து இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. இது கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி பற்றி 2 சாட்டை, இப்படி ஒரு சாட்டை அப்படி ஒரு சாட்டை கலரி விட்டுட்டு டிஸ்பிளேக்கு எடுத்து வச்சிடலாம். இதனுடைய பேர்னு பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் ஃப்ரை, லாப்ஸ்டர் தொக்கு, லாப்ஸ்டர் வறுவல், எது ஒன்றாலும் சொல்லிக்கிறேன், யுவர் விஷஸ். லாப்ஸ்டரில் வந்து பார்பிக்யூ ஒன்று செய்வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் லாப்ஸ்டர் கிடச்சா கண்டிப்பாக நான் பார்பிக்யூ ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆனஸ்ட் ரிவ்யூ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். யம்மி லாப்ஸ்டர் ஃப்ரை. அண்ட் இதனோட டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரை அண்டு மூளை ஃப்ரை, அப்புறம் ப்ரான் ஃப்ரை, இது எப்படி டேஸ்ட் பண்ணிங்களோ அதேமாதிரி டிப்பிக்கல் டேஸ்ட் அதே போல தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு நம்புறேன். மறக்காமல் Soru Yallam யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதோட வேறு நல்ல வீடியோட உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா, கேமராமேன் நிதிஷ். பாய்.